வணக்கம். நான் அரபுக்கோட்டை தங்கப்பாண்டி ஜோதிடர் பேசுகிறேன். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குழந்தை செல்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொதுவாக 12 லக்னங்களில் எந்த லக்னத்தையும் நாம் குறிப்பிடலாம். 5ஆம் இடத்தில் ராகு இருந்து அந்த திசை நடக்கையில் சுபக்கிரக பார்வை இல்லை என்றால் குழந்தை லேட்டாகிறது ஒன்று. இரண்டாவது, 5ஆம் இடத்திற்குரியவர் ஜாதகத்தில் வீடு கொடுத்தவர் நீசம் பெற்றாலோ அல்லது வக்கரம் பெற்றாலோ தாமதமாகிறது. நான்காவது ஒரு விஷயம் சொல்ல போனோம்னா, எப்போதான் குழந்தை வரைக்கும்பாங்க. இப்போ 5ஆம் இடத்துல ராகு இருந்து கூட சனி சேர்ந்தா அந்த திசாபுத்தி காலங்களில் தாமதப்படுகிறது. காரணம் என்னன்னா, அன்னைக்குள்ள விஞ்ஞான உலகத்தில் செவன் பவர் கம்மியாக இருக்க நல்ல இடாம என்னதான் மருத்துவரை நாடினாலும் அந்த நேரம் நல்லா இருந்தால்தான் மருத்துவரையும் ஜெயிக்க வைக்கும், உங்களையும் ஜெயிக்க வைக்கும். இது புரியாமல் நான் அங்கே 5 லட்சம் செலவுன்னா இங்கே 10 லட்சம் செலவுன்னுவாங்க. என்ன செலவுனாலும் கிரகத்துடைய தன்மைகள் தான் நம்மளை கிரகிக்குமே தவிர மனிதர்கள் அல்ல. அந்த நிலை ஜாதகத்தில் கண்டிப்பாக நமக்கு குழந்தை இல்லாதவர்கள் எத்தனை இருக்கிறார்கள். சரியான ஜோதிடரை நீங்கள் அணுகும் போது நிச்சயமாக இந்த ஆண்டுகளுக்கு பிறகு நிச்சயமாக குழந்தை வரணும்னு சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதில் நானும் அப்படித்தான் ஒருவராக உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம குலதெய்வ அருளும் கண்டிப்பாக குல வம்ச காப்பாற்றுவதற்கு குலதெய்வ அருள் கண்டிப்பாக முக்கியம். அந்த மாதிரி திசைகள் நடக்கையில் நம்ம குலதெய்வத்தை நாடி போகையில் 6 மாதம் வரைக்கோ 3 மாதம் வரைக்கோ இல்லை அமாவாசைக்கோ இந்த மாதிரி போய் வரையில் பார்த்தீங்கன்னா, அம்மன் தெய்வமாக இருந்தால் நீங்கள் பௌர்ணமி சென்று வாருங்கள். ஆண் தெய்வம் கருப்பசாமி இந்த மாதிரி ஐயனார் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பான முறையில் அமாவாசை சென்று வாருங்கள். நிச்சயமான முறையில் குழந்தை இருக்கும். திசாபுத்தி வெல்வதற்கு என்ன மேன் பவர் அப்படின்னு சொன்னால், நம்ம குலதெய்வம் மட்டும்தான் குல வம்சத்தை காப்பாற்றும். அந்தந்த திசைகளை எப்படி கடத்தி வருவதுன்னா நினைச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷம். அப்போ 19 வருஷம்னா 21 வயசுல ஒரு ஆள் கல்யாணம் 40 வயசுல குழந்தை இல்லாமல் இருக்கலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். இதை எந்த மாதிரி வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். பொதுவாக இந்த வீடியோவில் சொல்வது அத்தனையுமே என்னுடைய 26 ஆண்டுகள் ஜோதிடத்தில் நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் மற்றும் என் குருமார்கள் சொன்ன விதிமுறைகளை நான் சரியான முறையில் நான் அதை காப்பாற்றி கொண்டு வந்துகிட்டு லக்னம் எப்பவுமே வலுப்பெறவிட்டாலும் 5ஆம் இடம் வலுப்பெற்றால் நிச்சயம். லக்னம் வலுப்பெறவில்லை என்றால் கஷ்டம்தான் படுவார்கள். ஆனால் 5ஆம் இடம் கல்யாணத்துக்கு அப்புறமும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உண்மையிலே குழந்தை இல்லைன்னா பணச்செல்வம் இல்லாட்டாலும் அன்றாடு பசி தீர்ப்பதற்கு வேலை தினக்கூலி பார்த்துக் கொள்ளலாம். குழந்தை செல்வம் இல்லைனால் குறைகளோடு தான் வாழ்க்கையில் வாழ்வார்கள். இந்த குறைகள் நீங்குவதற்கு கண்டிப்பான முறையில் குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக தேவை. நீங்கள் வழிபட்டு வந்தால் இந்த திசாபுத்திகளை கடக்கலாம். அடுத்து வரக்கூடிய திசைகள் நிச்சயமாக அந்த வக்கரம் பெற்றிருந்தாலோ அல்லது நீசம் பெற்றிருந்தாலோ எந்த வகையில் காப்பாற்றக்கூடியது நம் முன்னோர்களான குலதெய்வமே. குலதெய்வம் முக்கியம். நாளும் நல்லது நடக்கும் என்ற நல்ல கருத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.